கிரிஜாவை கிரி பழி வாங்கினதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஏற்பாடா இது? ஆமா சார், இதான் சார் நடந்தது. விளையாட்டுக்காக செய்த காரியம். எங்களை மன்னிச்சிருங்க சார். ஐயா, விளையாடுற விஷயமா இதெல்லாம்? டாக்டர் படிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சாரி சார். சார், இனிமே சத்தியமா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட மாட்டோம். இந்த தடவை மட்டும் மன்னிச்சிருங்க சார். ஹலோ, ஏ அடிதடி கலாட்டமா? சண்டையா? பஸ்ஸுக்கெல்லாம் நெருப்பு வைக்கிறாங்களா? எந்த காலேஜ் பசங்களா சார்? ஐ சே யூ ஷட் அப். சிஸ்டர், இந்தாங்க உங்க நகை. தேங்க்யூ சார். இனிமே இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யாதீங்க. டாக்டர், கெட் அப். என்னடா இது? நம்மள கெட் அவுட்னு சொல்லிட்டு அவர் வெளில போறாரு. நீங்களா வந்து அந்த நெக்லஸ் திருட்டு வந்து நிஜமா அது வந்தது? நிஜமா அந்த நெக்லஸ் அறியும். நீங்களை போல் நல்லவரை இவ்வுலகத்தில் நான் கண்டித்தே இல்லை. எனக்காக நீங்க எத்தனை பெரிய தியாகம் செய்திருக்கணும். தியாகம் மறக்கண்டா. ஆ நெக்லஸினை குமாரி ரஞ்சிதம் என்ற ஹேண்ட்பேக்கில் போட்டு நீங்கள் அதனை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்காக போலீஸில் மாட்டி எத்தனை பெரிய தியாகம். ஆமா, வந்து இந்த நெக்லஸ் வந்து ரஞ்சிதம். ஆமா, ரஞ்சிதம் தான் நெக்லஸ் உங்க ஹேண்ட்பேக்ல போட்டா நான் தான் தியாகம் பண்ணேன். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நானே யோசிச்சு கண்டுபிடிச்சு. எப்படி என்ற அறிவு ரொம்ப பிரமாதம். உங்கள மாதிரி அறிவு எல்லா பொம்பளைங்களுக்கு இருந்துட்டா மெட்ராஸ்ல பிரம்மச்சாரிகளே இருக்க மாட்டாங்க. நீங்கள் எதுக்காக இத்தனை பெரிய தியாகம் செய்து? இந்த மாதிரி தியாகம் நான் எவ்வளவு வேணாலும் செய்வேன். இது ஏன் கூட பிறந்த குணம். நான் மணந்தால் நீங்களையே மணப்பேன். இல்லன்னா வேற யாரையாவது மணப்பேன். என்ன வைராக்கியம். நான் சும்மா தமாஷை. நான் நிங்களை தவிர வேறொருத்தரை மனசாலும் நினைக்க மாட்டேன். நீங்கள் பெரிய தியாகி. அடிக்கடி தியாகின்னு சொல்லாது, அப்புறம் எல்லாரும் என்ன மறந்துருவாங்க. நம்ம படிச்சு முடிச்சு 2 பேரும் டாக்டர்களா தொழில் ஆரம்பிக்க போறோம்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமா தாண்டா இருக்கு. எத்தனை பேரை கொல்ல போறோமோன்னு நினைச்சா நீ இங்கே பிராக்டிஸ் பண்ணுவோம். நான் என் சொந்த ஊரான சேலத்துல பிராக்டிஸ் பண்ண முடியும். நீ அதை சொல்ற, நான் சொல்லல, அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப வருத்தமா தாண்டா சம்பத். நான் போன ஜென்மத்துல ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கேன். அதனாலதான் நீ எனக்கு நண்பனா கிடைச்ச. என்னன்னைக்கு நீ என் கூட இப்படியே இருப்பேன்னு சத்தியம் பண்ற. சத்தியமா? பைத்தியக்கார, சந்தேகம் இருக்கிற இடத்துல சத்தியம் வாங்கணும். சம்பத், நாம ஒருத்தர் மேல அன்பா இருக்கும், அவங்க கூட நம்ம மேல அன்பா இருக்காங்கிறது தெரியும். இருந்தாலும் அவங்க வாய் மூலியமா அதை அடிக்கடி சொல்ல வச்சு கேட்டாதாண்டா நமக்கு உண்மையிலேயே இருந்தோம். எங்க அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் செய்திருக்கிற விஷயம் தான் உனக்கு தெரியுமே. நான் இன்னும் 4-5 நாள்ல ஊருக்கு போயிடுவேன். எக்காரணத்தை கொண்டு நீ கல்யாணத்துக்கு வராம இருந்த நான் உங்க கூட பேசவே மாட்டேன். என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ண உன் கூடயும் பேச மாட்டேன், உன் பொண்டாட்டி கூட பேச மாட்டேன். வேணா பாரு பந்தயம். அதானே, என்னடா 5 நிமிஷமா பேசிக்கிட்டு இருக்கமே, நீ இன்னும் பந்தயம் கட்டலையேன்னு பார்த்தேன். பந்தயம் சொன்னோன்னு ஞாபகம் வந்துருச்சு. உன் தங்கச்சிக்கிட்ட நான் ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். சித்ரா கிட்டையும் பந்தயம் கட்டிருக்கியா? என்னது? அவளை ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாத்தி முட்டாளாக்கி அவளை ஓன்னு அற வைக்கிறேன்னு பந்தயம். அப்படி நான் ஏமாத்திட்டேன்னா அவன் கையில இருக்கிற மோதிரத்தை கட்டி என்கிட்ட கொடுத்துடணும். இதுக்கு நான் என்ன பண்றது? நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். அவளுக்கு முன்னால நாம 2 பேரும் பெரிய விரோதி ஆக்ட மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். அடிச்சுக்குவோம், நம்பிடுவான். நீ உன் தங்கச்சி ஊருக்கு போகும்போது நானும் நீ ஜாலியா பேசிட்டு போலாம். ஏமாந்துருவா, மோதிரத்தை கட்டி கொடுத்துருவா. உனக்கு என் தங்கச்சி மோதிரம் தானே வேணும், நான் வாங்கி தரேன். இதுக்கேடா கண்ட பிச்சைக்கார பேர பிச்சை போடுறியா? பந்தயத்துல ஜெயிச்சு தாண்டா மோதிரத்தை வாங்கணும். அடி 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 அடிடா அடிடா. எப்படிடா அடிப்பேன்? எப்படி தாண்டா என் தங்க தடுத்து தாடா, இல்லாட்டி உன்னை பேரண்டி சும்மா இருங்களே. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. உன் கண்ணுக்கு அண்ணா, என்ன நடக்குது சொல்லுங்க. நிக்கிறானே உன் காதல பார்க்கத்தவன் எருமக்கடா பெரிய எனக்கா கொடுத்துங்களே. உனக்காக ஹாஸ்டலுக்கு வெளியில வருகிறாய். மத்தியானம் அவன் வச்சுட்டு போறேன். உனக்காக நான் சும்மா விடுறேன்.
ஜாலியா பேச போறீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இது இஸ் நத்திங், ஒண்ணுமே இல்ல. ஹாய் பிரபாகர். வடா சம்பத்து, ஏடி உன் தங்கச்சி ஏமாத்திட்ட பாத்தியா? போடா. நீ போன உடனே சித்ரா என்ன சொல்லிச்சு தெரியுமா? உங்க 2 பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்துரும், 5 நிமிஷத்துல சரியா போயிடும், திஸ் இஸ் நத்திங்னு சொல்லிடுச்சு. அப்படியா சொன்னா? நீ கண்ணத்துல அரைஞ்சதான் மிச்சம். ஏண்டா விளையாட்டுக்கு இப்படி அடிக்கிறது இன்னும் வலிக்குதுடா. டேய், நடிப்புன்னா நேச்சுரலா இருக்கணும்டா. அதான்டா என்னுடைய பிரின்சிபல். மண்ணாங்கட்டி. அதான் சித்ரா நம்பலையே. என் தங்கச்சி புத்திசாலி தெரியுமா? அதைத்தாண்டா நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் தங்கச்சி ஆச்சே எப்படி புத்திசாலியா இருக்க முடியும்னு நினைச்சேன். எங்க குடும்பமே பரம்பரையா புத்திசாலி தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் சண்டைனா யாராவது நம்புவாங்களா? அதுவும் சித்ரா நம்புவான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்ணணும், சித்ராவை தோல்வி அடைய வைக்கணும், என்னுடைய பந்தயத்தை நான் வெற்றி அடையணும். அப்படித்தேன். மறுபடியும் கண்ணத்துல அறைய போறியா? இந்த தடவை கண்ணத்துல அரையறாப்பல இல்லடா, அப்புறம் உடலையே எடுக்க போறேன். ஐயோ என்னடா அது? ஏன்டா பாய் பயப்படுற? மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்றேன்னு சொல்றேன். சித்ரா தான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி ஏமாத்துவேன்? சம்பத்து நம்மள நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு, அவங்களதான் சுலபமா ஏமாத்த முடியும். இப்ப நம்ம ஊர்ல அப்படித்தான் நடந்துட்டு வருது. ஏய் பிரபாகர், உனக்கு விரோதி மாதிரி நடிக்கிறதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருக்குடா. வேணாண்டா. அப்படம் மடைய, ஒவ்வொருத்தன் வாழ்க்கை பூரா நண்பன் மாதிரியே நடிக்கிறான். நீ கொஞ்ச நேரம் விரோதியா நடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறிய. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. இனிமே இந்த விஷயத்துல உன் கூட ஒத்துழைக்க நான் தயாரா இல்ல. டேய், நான் சொல்றதுக்கு ஏதாவது மறுத்து பேசுனேன், அப்புறம் உண்மையிலேயே நீ எனக்கு விரோதி ஆயிடுவ. ஜாக்கிரதை. அப்படி எல்லாம் சொல்லாதடா. உன் இஷ்டப்படியே நடந்து தொலைக்கிறேன். அத்தா என்ன நிறுத்திட்ட? இன்னும் சினிமால பேசுற மாதிரி எதனா பேச. அதெங்கனே டைரக்டர் இல்ல, கேமராமேன் இல்ல, கேமரா இல்ல, ஒத்தரே இல்ல, தனியா எங்கன காதல் டைலாக். ஓ எனக்கு வராதப்பா. ரொம்ப நல்லா இருக்குமா? நீங்க என்கிட்ட காதலா பேசணும்னா டைரக்டர், கேமராமேன், மேக்கப் மேன் எல்லாரையும் கூட்டமா கூட்டிக்கிட்டு வந்து எதிரில உட்கார வச்சுக்கிறேன். ஐயோ, என் பாக்கியமே பாக்கியம். நான் என்ன செய்யும்? எனக்கு அது மாதிரி பேசி தண்ணே பழக்கம். இப்போ பேசுது. எல்லாரும் வந்துட்டாங்களா? அல்ல, நான் நீங்களிடம் பேசுது. அத்தான், என்ன? நீங்களே என்ற தெய்வம், நீங்களே என்ற கடவுள். தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொடுத்து. ஐயோ, இயற்கையா பேசுவியா? ஓ இயற்கை ஆயிடுச்சு. ஞானும் நீங்களும் ஒரு ஜோடி புறா, கடலில் நீந்தும் மீன்கள். நீங்கள் ஒரு ஆண் கோழி, நான் ஒரு பெண் கோழி. ஆஹா, புறா, மீன், கோழி ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு சாப்பாடு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? யாருக்கும் தெரியாமல் திருப்பதிக்கு போய் கல்யாணம் நடத்தாம். யாருக்கும் தெரியாமையா? ஏன்? அப்ப தன்னே பேப்பரில் வரும் திடீர் திருமணம். அப்புறம் சாமி கும்பிட்டா அங்கனே. இத பாரு, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சினிமாவில் நடிக்கிறதே விட்டுறணும். தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நீ இந்த ஒரு நல்ல காரியம் பண்ணக்கூடாதா? கிரி, நீங்கள் எங்க சொன்னாலும் ஞான் கேட்குது. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஞான் சினிமாவில் நடிக்கல. மதிய இது மதி இல்ல, விதி. நல்லா இருக்கு. நான் அப்பவே நினைச்சேன் இப்படி நடக்கும்னு. உங்களுக்கு தெரியாதா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? உங்க அனுபவம் என்ன? அத்தே, எனக்கு சினிமா மதியாயி யாரை கல்யாணம் கட்டி குடும்பம் நடத்தணும்னு எனக்கு ஆசையாயிட்டு இருக்கு. ஆமாங்க, எனக்கும் இவங்களை விட்டா வேற யாரும் இவ்வளவு ஆசையா ஈயாளு அத்தை இடம் எல்லாம் கூப்பிட போறாங்க. இடம் அத்தை. சரி கிரிஜா, உன்னுடைய ஆசையை கெடுக்க நான் விரும்பல. ஆனா இப்ப இருக்கிற எல்லா படங்களையும் நடிச்சு முடிக்கிறதா நல்லது. பேசிக்கிட்டு இருங்க, நான் சாப்பாடு தயார் பண்ணேன். அத்தை இடம். ஐயா, அத்தை கூட சம்மதிச்சு. கிரி, எனக்கு இப்போ ஒரு ஆசை. என்ன? சினிமாவில் ஹீரோ கூட நடிக்கிற மாதிரி நீங்களோட ஒரு காதல் சீன் நடிக்கணும்னு எனக்கு ஆசை ஆயிட்டு இருக்கு. காதல் சீன் நடிக்க போறியா என்னோட? கடைசி வரைக்கும் நடிப்பு தானே உங்ககிட்ட. ஏன்டா நீங்கள் ஹீரோ, நான் ஹீரோயின். இப்போ நீங்களை நான் காதல் செய்ய போகுது. ஓகே. என்னது? ஏன்டா நீங்கள் சினிமாவை கட்டிட்டு லவ் சீன் வரும்போது